அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன், கேட்பீராக. திருப்பதி தேவஸ்தானத்தில் இந்துக்களுக்கு மட்டுமே பணி, முதல்வர் சந்திரபாபு நாயுடு. திருப்பதி தேவஸ்தானத்தில் இந்துக்கள் மட்டுமே பணியமர்த்தப்பட வேண்டும் என்று தெளிவுபடுத்தியுள்ள ஆந்திரம் முதல்வர் என் சந்திரபாபு நாயுடு, பிற மதங்களை சேர்ந்த நபர்கள் தற்போது கோயிலில் பணிபுரிந்தால் அவர்களது உணர்வுகள் புண்படுத்தப்படாமல் இடமாற்றம் செய்யப்படுவார்கள் என்றும், மத நிறுவனங்களில் அந்தந்த மதங்களை பின்பற்றுபவர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். முதல்வர் சந்திரபாபு நாயுடு பேரன் நாரா தேவான்ஷின் 16வது பிறந்த நாளை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை மனைவி புவனேஸ்வரி, மகன் மற்றும் அமைச்சர் லோகேஷ், மருமகள் பிரமினி, பேரன் தேவான்ஸ் உள்ளிட்டோருடன் கோயிலுக்கு வந்திருந்து சாமி தரிசனம் செய்தார். திருமலை ஏழுமலையான் தரிசனத்துக்கு பின்னர் திருமலையில் அன்னப்பிரசாதம் ஒரு நாளுக்கு செலவிடப்படும் ரூபாய் 44 லட்சத்தை நன்கொடையாக அளித்தனர். திரிகொண்டா வெங்கட மாம்பா அன்னப்பிரசாத பவனுக்கு தனது குடும்ப உறுப்பினர்களுடன் சென்ற முதல்வர் பக்தர்களுக்கு அன்ன பிரசாதத்தை தங்கள் கைகளால் வழங்கினர். அப்போது அவர் பக்தர்களிடம் தேவஸ்தானம் வழங்கும் வசதிகள் குறித்து கருத்துக்களை கேட்டறிந்தார். பின்னர் முதல்வர் மற்றும் குடும்பத்தினர் பக்தர்களுடன் அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டனர். தொடர்ந்து திருமலையில் உள்ள பத்மாவதி விருந்தினர் மாளிகையில் முதல்வர் சந்திரபாபு நாயுடு செய்தியாளர்களிடம் பேசுகையில், நாரா தேவான்ஷின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் திருமலையில் பக்தர்களுக்கு உணவு பரிமாறுவதை நாங்கள் ஒரு பாரம்பரியமாக மாற்றியுள்ளோம். அன்னதான திட்டத்தை மறைந்த முன்னாள் முதல்வர் NT ராமராவ் தொடங்கி வைத்தார். இது என்றென்றும் நிலைத்திருக்கும் ஒரு புனிதமான திட்டமாகும். பின்னர் சுகாதார உதவியை வழங்குவதற்காக தெலுங்கு தேசம் கட்சியால் பிராணதானம், உயிர்தானம் திட்டத்தை தொடங்கியுள்ளேன். மேலும் இந்த 2 முயற்சிகளும் இறைவன் மற்றும் மனித குலம் இரண்டிற்கும் சேவை செய்வதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டவை என்று நாயுடு கூறினார். 3வது திட்டமாக மாநிலத்தில் உள்ள பல கிராமங்களில் இன்னும் வெங்கடேஸ்வரருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில்கள் இல்லை. இந்த இடைவெளியை போக்குவதற்கு தனது அரசாங்கம் உறுதியாக உள்ளது என்றும், அந்தந்த கிராமங்களில் வெங்கடேஸ்வரருக்கு கோயில்களை கட்டுவதற்காக நிதி திரட்ட ஒரு பிரத்யேக அறக்கட்டளையே நிறுவப்படும். இந்த அறக்கட்டளை கடவுளின் சேவைக்காக மட்டுமே உருவாக்கப்படும். மனித குலத்திற்கு
சேவை செய்வது தெய்வங்களுக்கு சேவை செய்வது ஒன்றுதான். கிராமங்களில் உள்ள கோயில்களிலும் சேவை செய்ய வேண்டும். மேலும் நாட்டின் அனைத்து தலைநகரங்களிலும் உலக அளவில் கணிசமான இந்து மக்கள் தொகை கொண்ட பகுதிகளிலும் வெங்கடேஸ்வர சுவாமி கோயில்களை கட்ட ஆந்திரம் அரசு திட்டமிட்டுள்ளதாக முதல்வர் அறிவித்தார். இந்த முயற்சிக்கு ஒத்துழைப்பு கோரி அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் கடிதங்கள் அனுப்பப்படும் என்றும் அவர் கூறினார். இன்று வரை பக்தர்கள் எஸ்வி அன்னதானம் அறக்கட்டளைக்கு ரூபாய் 2200 கோடியை நன்கொடையாக அளித்துள்ளனர்.